بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون அம்மா கேட்டால் அந்த பிள்ளை சொல்லும் நான் கேம் விளாட்றேன். அப்போ அம்மாவும் அத்தாவும் என்ன நினைப்பாங்க, அவள் செல்ஃபோனில் கேம் விளாண்டுட்டு இருக்கிறான் இப்படி தான் நினைப்பாங்க. ஏன்னா பெற்றோர்கள் வந்து பார்க்கும் பொழுது அந்த குழந்தை கேமை தான் விளையாடும், கேமை மாற்றிடும். ஆனால் கேம் விளையாடுவது மட்டும் செல்ஃபோன் அல்ல, பலருக்கு அதில் மெசேஜ் பண்ணலாம், கால் பண்ணலாம், ஃபோட்டோஸ் அனுப்பலாம், இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது நிறைய பெற்றோர்களுக்கு தெரியாது. சொல்லப்போனால் இந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் இந்த விஷயங்களே தெரியாத ஏமாளியான பெற்றோர்கள் இன்னைக்கு நிறைய பேர். அப்போ இந்த மாதிரி வாட்ஸ்அப்லையுமே இன்னைக்கு பெண்கள் உள்ளே போய் தன்னுடைய ஃபோட்டோஸை அனுப்பி தன்னுடைய வீடியோஸை அனுப்பி அவங்களுடைய ஃபோட்டோவை அவன் மிஸ்யூஸ் பண்ணி அவன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி கடைசியில் இவ ஒரு பிரச்சனைன்னு இந்த பொண்ணு அவனை விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டா அந்த ஃபோட்டோவை ஃபேஸ்புக்குகளை இணையதளங்களில் பரப்பி விட்டு அந்த பெண்ணுடைய வாழ்க்கையவே கெடுத்து பாழாக்கிறான். இப்படி எத்தனை பெண்களுடைய வாழ்க்கை சீரழிந்து போயிருந்து செல்போன் மூலமா. இதை பெற்றோர்கள் வந்து இதை திருத்தி இருக்கிறோமா? செல்போன் வாங்கி கொடுக்க கூடாது அப்படின்னு எத்தனை முறை எத்தனை இடங்களில் கேட்டாலும் இந்த வயதுக்கு வந்த ஆண்களுக்கும் பெண்களுக்குமே அதை கொடுக்காம பெற்றோர்கள் இருக்கிறது இல்லை. என் பொண்ணு கேட்குறா, பரீட்சையில் பாஸ் ஆகிட்டானா உனக்கு நான் செல்ஃபோன் வாங்கித்தாரு, இதை செஞ்சுட்டேன்னா உனக்கு நான் செல்ஃபோன் வாங்கித்தாரேன். இன்னைக்கு ப்ரைஸே வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்டே செல்ஃபோனாகத்தான் இருக்குது பெற்றோர்கள் மூலியமாக. எதுனாலும் எனக்கு ஃபோன் வாங்கித்தாங்க. அப்போ ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்துட்டா ஃபோன் மூலயமா தன்னுடைய குழந்தை ஏதோ முன்னேறிடும் அப்படின்னு இன்னைக்கு சிலர் நினைக்கிறாங்க. செல்ஃபோன் ஒன்று இருந்தால் போதும் ஒரு பெண்ணும் சரி ஆணும் சரி முழுக்க முழுக்க வழிகெடுப்பதற்கு. ஃபோன் வச்சிருக்கிற எல்லாரும் இல்லை. ஃபோனில் நன்மைகளை விட தீமைகள் அதிகமாக இருக்குங்கிறது நமக்கே தெரியும். ஒரு வாட்ஸ்அப்னு இருந்துட்டா அதுக்குள்ளே எத்தனை ஷைத்தான்கள் வருவாங்க, ஒரு ஃபேஸ்புக்குன்னு இருந்துட்டா அதுக்குள்ளே எத்தனை ஷைத்தான்கள் வருவாங்க. ஃபேஸ்புக் மூலியமாக லவ் பண்ணி ஓடி போன பெண்கள் இன்னைக்கு ஏராளமானவங்க இன்னைக்கு பார்க்கலாம். ஃபேஸ்புக் மூலமாக லவ் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையவே சீரழித்த பெண்களை பார்க்கலாம். ஃபேஸ்புக்கில் தன்னுடைய ஃபோட்டோஸ் உலா வரக்கூடிய பெண்கள் இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கலாம். தன்னுடைய மார்க்கத்தையும் பெற்றோரையும் விட்டு ஓடி போகக்கூடிய பெண்கள் இன்னைக்கு பல பேரை பார்க்கலாம். கடைசி நீங்கள் செய்யக்கூடிய பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறு எங்கே போய் நிற்கிது? ஒரு பையனை லவ் பண்ணிட்டு அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு வந்து நிற்கிது. அந்த பெற்றோர்களாக இருக்க நாம் அந்த குழந்தைகள்கிட்ட பேசி பார்க்குறோம். நம்முடைய கௌரவத்தை பற்றியும் தாய் தந்தை எப்படியெல்லாம் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தோம் அப்படிங்கிறதையும் சொல்லும்போது நீங்கள் வளர்த்ததை பற்றி அந்த பிள்ளைங்க சிந்திக்க மாட்டாங்க, நீங்கள் பட்ட கஷ்டத்தை பற்றி சிந்திக்க மாட்டாங்க. காசு இல்லாத நிலையிலும் தன் வயிற்றுக்கு சோறு இல்லாத நிலையிலும் தன்னுடைய குழந்தைக்கு சோறு போட்டிருப்பீங்களே அதை பற்றியெல்லாம் நினைக்கவே மாட்டாங்க. அவங்க மனதில் இருப்பது அவங்களுடைய காதல் மட்டும்தான். உலகத்திலேயே ரொம்ப நல்லவன் நான் விரும்பக்கூடிய அந்த பையன், அவன் ரொம்ப நல்லவன், நீங்கள் யாருமே எனக்கு தேவையில்லை, அவன்தான் எனக்கு தேவை அப்படி இன்னைக்கு பல பெண்கள் வீட்டை விட்டு வந்த பல பெண்கள் இன்னைக்கு சொல்கிறாங்க. அவன்தான், அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும், நான் அவங்கள 1 வருஷம் பழகியிருக்கேன், நான் 2 வருஷம் பழகியிருக்கேன், அவனை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், நான் வாழ்ந்தா அவன் கூட தான் வாழ்வேன், நீங்கள் எனக்கு தேவையில்லைன்னு தன்னுடைய குழந்தையிலிருந்து கஷ்டப்பட்டு வளர்த்த தாய் தந்தை நிறைய போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கண் கலங்கி கண்ணீர் விட்டு கதறி அழுகிறாங்க. ஆனால் கல் மனமாக நிற்கிறாங்க இன்னைக்கு நிறைய பெண்கள். பெற்றோரா தன்னுடைய காதலனான்னு பார்க்கும்போது பெற்றோரை தூக்கி வீசிட்டு காதல் பக்கம் செல்லக்கூடிய பெண்கள் இன்னைக்கு ஏகப்பட்ட பேர். அப்போ இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில் நம்ம அதிகமாக பார்க்க தானே செய்கிறோம். அதிகமாக பார்த்தும் நமக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துட்டா என்ன செய்வோம்? இதை நம்ம சிந்திக்கிறோமா? ஒரு குழந்தைக்கு பின்னால அந்த பெண் அவனுடைய சுயரூபம் தெரிந்து பாதிக்கப்பட்டு திரும்ப எங்க வந்து நிற்கணும்? பெற்றோர்கள்கிட்ட. வாழ்க்கையே அழிந்து போகுது. அப்போ குழந்தைகளுடைய வாழ்க்கை அழிவதற்கு காரணமாக இருப்பது நம்முடைய வளர்ப்பு முறைதான், நம்முடைய தவறான வளர்ப்பு முறைகள். வீட்டுக்கு உள்ளே இருந்தாலும் வீட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் வந்தா இல்லை அத்தாவுக்கு ஃபோன் வந்தா ஓடி போய் ஃபோனை அட்டன் பண்ணுறவங்க வீட்டில் இருக்கக்கூடிய வயசுக்கு வந்த பெண்களாகத்தான் இருப்பாங்க. அது முதல்ல எடுத்து அட்டன் பண்ணி யார் எவருன்னு விசாரிச்சு எடுத்து அம்மாட்டையே கொடுக்கும். அம்மா இன்னாலு பேசுகிறாங்க அப்படின்னு அம்மாக்கிட்டேயே கொடுக்கும். வீட்டில் காலிங் பெல் அடித்தா ஓடி போய் எட்டி பார்க்கறது யாரு? பிள்ளைங்களை தான்.
ஏன்னா அன்றைக்கி அம்மா வீட்டுக்குள்ளே உட்காந்து எந்திரிக்க மாட்டாங்க. காலிம்பல் அடித்தா அம்மா யாருன்னு போய் பாருமாம்பாங்க. அந்த பொம்பளை பிள்ளை தான் வந்து எட்டி பார்க்கும் யார் வந்திருக்கா. அப்போ ஒரு சிலிண்டருக்காரன், ஒரு கேபிள்காரன், ஒரு ஈபிக்காரன் யார் வந்தாலும் போய் எட்டி பார்ப்பதும் அவர்களுக்கு பதில் கூறுவதும் இது எல்லாமே இன்றைக்கி பெண்களையே நம்முடைய குழந்தைகளையே நாம் தள்ளிட்டு நாம் பின்னால் ஒதுங்கிடுறோம். அப்போ பார்வைகள் மூலமாக எத்தனை தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இதை நம்ம சிந்திச்சு பார்த்துருக்கோமா? எல்லோருடைய இரத்த நாளங்களிலும் ஷைத்தான் ஓடுகின்றான். ஒரு ஆணும் பெண்ணும் சந்திக்கும் பொழுது ஒருவரை பார்க்கும் பொழுது தவறு ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை ஏற்படுத்தி கொடுப்பவர்கள் யாரு? பெண்கள் தான் இந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறோம். அப்போ இந்த மாதிரி நம்முடைய தவறான வளர்ப்பு அதனுடைய வாழ்க்கையை சீரழிந்து போயிடுது. தந்தைக்கு வீட்டில் உள்ள ஆண்களுக்கு ஃபோன் வந்தால் அந்த ஃபோனை பெண்களை அட்டன் பண்ணவே விடக்கூடாது. புது நம்முடைய உறவுகள் அல்லாத நம்பர் வந்தால் அதை அட்டன் பண்ணவே கூடாது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம சொல்லி வச்சுருக்கிறோமா? டிவிக்கு முன்னால் உட்காந்து டிவி பார்க்குறாங்க. டிவி எவ்வளோ வழி கெடுக்குது. ஒரு சாதாரண நாடகம் தான். இன்றைக்கி அம்மா அத்தா நினைப்பாங்க நாடகம் தானே பார்க்குது புள்ள, நாடகத்தில் ஒன்றும் அசிங்கம் இல்லை. நாடகங்கள்லாம் அசிங்கமான காட்சிகள் வரலை. ஆனால் வாழ்க்கை காதல்னா என்ன அப்படிங்கக்கூடியதை கற்றுக் கொடுக்குறான் நாடகத்தில். இன்னைக்கு சின்ன குழந்தை முதற்கண்டு ஒரு நாடகத்தை பார்த்து குடும்பத்தில் உள்ள அத்தனை நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்கிறது. பல இல்லறம் சம்பந்தப்பட்ட பல விஷயத்தையும் நாடகத்தில் பேசுகிறான். இது வீட்டுக்குள்ளே உட்காந்து எல்லாத்தையும் கேட்குது. காதலில் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும், எப்படியெல்லாம் பெற்றோர்களை ஏமாற்றலாம், இது எல்லாம் இன்னைக்கு தொலைக்காட்சிகளில் காட்டப்படுது. டிவியில் அசிங்கமான காட்சிகளை பாடல்களை போட்டு குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குறாங்க. இது என்ன பாட்டு பார்க்குற, என்ன ட்ரெஸ்ஸு போட்டு எப்படி ஆடுறாங்க அப்படின்னு இன்னைக்கு பெற்றோர்கள் கண்டிக்கிறோமா? இது என்னென்ன வார்த்தை பேசிகிட்டு இருக்க அதை கேட்குறியன்னு கண்டிக்கிறோமா? காமெடின்னு நினைக்கிறோம். காமெடி காட்சிகளாக இருந்தாலும் அதில் எத்தனை இரட்டை அர்த்தம் உள்ள வார்த்தைகளை பேசுகிறாங்க. அது நமக்கு கூட புரியாது, ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு புரியும். அப்போ இப்படியே டிவி மூலமாகவும் செல்ஃபோன் மூலமாகவும் பிள்ளைங்களை வழிகெடுத்துட்டு பிள்ளைங்களை குறை சொல்கிறதுல தப்பே கிடையாது. தப்பு, பிள்ளைங்களை குறை சொல்வது தப்பு. இன்னொன்று, அந்த குழந்தைகளுக்கு தனிமையை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்குறோம். வீட்டில் பிள்ளைங்களை விட்டுட்டு வெளியில் போயிடுது. அதிகமாக தாய்மார்கள் கல்யாணத்துக்கு போகிற, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், அவங்க வீட்டுக்கு போகிறேன், இவங்க வீட்டுக்கு போகிறேன்னு பிள்ளைங்களுக்கு தனிமையை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிடுறாங்க. தனியாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஜன்னல் வழியாக, பால்கனி வழியாக, மொட்டை மாடி வழியாக வீட்டுக்கு உள்ளே இருந்தே பல விஷயங்களை பலரை பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் பலருடன் பேசக்கூடிய சூழ்நிலையும் ஒரு குழந்தைகளுக்கும் ஏற்படுத்தி கொடுத்துட்றோம். வெளியில் போகிற நம்ம என்ன நினைக்கிறோம்? புள்ள வீட்டில் பத்திரமா இருக்குது, உள்ளுக்குள்ளே பூட்டிட்டு இருக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறோம். கதவை பூட்டி உள்ளே இருந்தாலும் உள்ளுக்குள்ளேயே பல தவறுகள், பல சைத்தான்கள். இப்படி தனிமையை ஏற்படுத்தி கொடுத்து கொடுத்து பெண் குழந்தைகளை விட்டுட்டு போயிடுறோம் பெற்றோர்கள். ஏன்னா நமக்கு அந்த ஃபங்க்ஷன் முக்கியம், நமக்கு அவங்க முக்கியம் அப்படின்னு வெளியில் போயிடும். அப்போ எந்த அளவுக்கு இன்னைக்கு பெண்களை வழிகெடுக்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம எவ்வளோ பார்க்குறோம் பார்த்தீங்களா? அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்முடைய தவறான வளர்ப்பு முறை தான். பெண் குழந்தைகளை வளர்த்தெடுப்பதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒழுக்கமாக வளர்த்தெடுப்பது அப்படிங்கிறது. ஏன்னா இன்னைக்கு உள்ள சூழல்ல ஆண்களை விட பெண்கள் தான் வழிகட்டின் பக்கம் அதிகமாக செல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சொல்லப்போனால் ஆண்களை வழிகெடுக்கக்கூடியவர்களே பெண்களாக இருக்கிறாங்க. ஒரு ஆண் இயற்கையிலேயே அதிக உணர்வுக்கு தள்ளப்படக்கூடிய அளவிற்கு இருக்கிறான். கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள், தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை.
Fatima Jewellers. என்எஸ்சி போஸ்டர் உசைனியா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 என்எஸ்சி போஸ்ட் ரோடு, சென்னை 79. கண்கவர் அணிகலன்களின் சாம்ராஜ்யம் ஹூர்லின் கவரிங். அழகின் அழகிற்கு ஆனந்த ஆபரணம். ஹூர்லின் கவரிங். எண்ணற்ற மாடல்கள், எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்கள். ஹூர்லின் கவரிங். மங்கையரின் மனங்களின் ஹூர்லின் கவரிங். இப்பொழுது பரபரப்பான விற்பனை. பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி. வேலுச்சேரி மெயின் ரோட், தண்டீஸ்வரன் பஸ் ஸ்டாப் நியர் வேலுச்சேரி, சென்னை 42. போன் நம்பர் 04422431446 900322295. அந்த ஆணை வழிகெடுக்கக்கூடியது யாரு? பெண்கள். ஒரு பெண் நறுமண பொருள் பூசிக்கொண்டு வெளியில போனால் அவள் விபச்சாரி 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 என்று நபிகநாயகம் 3 முறை சொல்லியிருக்கிறாங்க. காரணம், ஒரு ஆணை கடந்து செல்லும் பொழுது அவள் பூசியிருக்கக்கூடிய நறுமண பூக்களோ நறுமணமோ அதனுடைய வாடை மூலமாக அவனை வழிகெடுக்கக்கூடியவளாக இருக்கிறாள். அவளுடைய ஆடை அலங்காரங்கள் மூலமாக வழிகெடுக்கக்கூடியவளாக இருக்கிறாள். இன்னைக்கு பெண் குழந்தைகளை திருமணத்திற்காக அழைச்சிட்டு போறாங்க. அங்க போய் அம்மா அக்கா தங்கச்சிகளோட சொந்தக்காரங்களோட உட்காந்து பேசுவாங்க. இந்த பிள்ளையை விட்டுருவாங்க. அது அந்த ஒரு கல்யாண மகாலாக இருந்தால் கல்யாண மகாலையே ஒரு ரவுண்ட் அடிக்கும். அங்கே யார்கிட்ட பேசுது என்ன பண்ணுதுன்னே தெரியாது. அப்போ இப்படி சூழ்நிலையில் அந்த பெண்கள் தங்களுடைய ஹிஜாபையும் அந்த பெண் குழந்தைகள் மறந்துவிட்டு கல்யாண வீட்டுக்குன்னு போனால் அங்கே ஹிஜாபை அவுத்து போட்டுட்டு தான் போட்டிருக்கக்கூடிய அழகான உடைகளோட கண்ணுக்கு மை போட்டு லிப்ஸ்டிக் போட்டு மேக்கப் போட ஆண்களை வழிகெடுக்கக்கூடிய அளவிற்கு பெண்கள் மாறிடுறாங்க. இது அந்த காலங்களிலிருந்து இந்த காலம் வரைக்கும் ஆண்களுக்கு சோதனையாக படைக்கப்பட்டிருப்பவர்களை பெண்கள் தான். ஏன்னா அந்த அளவிற்கு இன்னைக்கு பெண்கள் ஆண்களை வழிகெடுக்கக்கூடியவர்களாக இன்னைக்கு அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். யூசுப் நபியுடைய வரலாறுல என்ன நடந்தது? ஒரு அழகான ஒரு ஆண், அந்த ஆணை வளர்த்த பெண்ணே அந்த ஆண் மேல ஆசைப்படக்கூடிய அளவிற்கு ஒரு மோசம் நடந்திருக்கு. இந்த பெண்களிடம் நான் இருப்பதை விட சிறைச்சாலையை எனக்கு மேல் என்று பெண்களை விட்டும் ஒரு ஆண் விரண்டு ஓடக்கூடிய ஒரு நிலைமை. யாரால? பெண்களால. தான் தவறு செய்துவிட்டு பழியை தூக்கி ஆண்கள் மேல போட்டது பெண்களுடைய குணாதிசயம். தான் செய்த தவறை நியாயப்படுத்துவது. நான் குற்றவாளியா? அப்ப நீங்க எல்லாம் வாங்க. கையில பழத்தையும் கத்தியையும் கொடுத்துட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நடந்து போக சொல்லி தன்னுடைய கைகளை வெட்டி கொண்ட அந்த பெண்கள், அப்ப நீங்க இங்க குற்றவாளி இல்லையா? நீங்கள் எப்படி அவருடைய அழகுல மயங்கினீங்களோ அப்படித்தான் நானும் மயங்கினேன் என்று தன்னுடைய தவறை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு மனநிலை பெண்களுக்கு. ஆண்களை வழிகெடுக்கக்கூடிய ஒரு மனநிலை. எப்படிப்பட்ட நல்லவனையும் வழிகெடுத்து விடுவாள் தன்னுடைய அழகால் பெண், தன்னுடைய சிரிப்பாள். அதனாலேயே நபிகநாயகம் ஆண்களிடம் குழைந்து பேசாதீங்க, சிரிச்சு பேசாதீங்க. ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில இருக்கக்கூடாது. தவறு நடப்பதற்கு என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ அந்த வாய்ப்புகள் அனைத்தையுமே இஸ்லாம் தடுக்கக்கூடியதாக இருக்குது. அந்த வாய்ப்பை நாம யாருமே பயன்படுத்துவது இல்லை. இஸ்லாம் சொல்லக்கூடிய வழியை நாம பயன்படுத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்க தவறுகள் நடக்காது. ஆனா அந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய வழியை நம்ம பயன்படுத்தல, நம்ம அதன் அடிப்படையில் வளர்க்காதனால வழிகட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை. அப்போ இப்படித்தான் இந்த மாதிரி பெண்களை வெளியிடங்களுக்கு கூட்டிச் செல்வதன் மூலமாக அவர்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறோம். இன்னொன்று, அந்த பெண்களுக்கு வெட்க உணர்வே இல்லாத அளவிற்கு அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் ஜாகிலியா பெண்கள் வெளியிடங்களில் சுற்றி திரிந்ததை போன்று நீங்களும் சுற்றி திரியாதீர்கள். நம்ம வெளியிடங்கள்ல நம்ம சுற்றுறது மட்டுமல்ல, பெண் குழந்தைகளையும் வெளியிடங்களுக்கு அதிகமாக சுற்றுறதுக்காக கூட்டிட்டு போறோம். வெளியிடங்களுக்கு கூட்டிட்டு போகலாம், ஆனால் அளவுக்கு அதிகமாக. ஒரு சின்ன ஒரு வளையல் வாங்கணும் அப்படின்னாலும் அந்த பிள்ளையை கூட்டிட்டு போய் தான் வாங்குவாங்க.
அந்த காலங்கள்லாம் மணப்பெண்களுக்கு என்ன புடவை என்ன நகை எடுக்கிறாங்களோ அம்மா அப்பா அதைத்தான் போடணும். இப்போ அப்படி இல்லை. அந்த நகையையும் தனக்கு இருக்கக்கூடிய புடவையுமே சூஸ் பண்ணுறதே மணப்பெண்ணு தான். வீட்டுக்குள்ளே இருந்தில்லை, வெளியில் கூட்டிகிட்டு போய் கடையிடங்களுக்கு. ஒரு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பின்பும் அந்த பெண்ணை கூட்டிட்டு கடைகடையாக ஏறி இறங்கி அந்த கல்யாணத்திற்கு தேவையான அனைத்து பொருளையுமே அந்த மணப்பெண் தான் அதை சூஸ் பண்ணுறோம். அந்தளவுக்கு வெளியில் கூட்டிகிட்டு போயிடும். நம்ம போகிற இடங்கள்லாம் மாமா வீட்டுக்கு போகிறேன், அன்னை வீட்டுக்கு, அக்கா வீட்டுக்குன்னு பொம்பளை பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறது போகிற இடங்களுக்கெல்லாம். ஜவுளி கடைக்கு அதுக்கு ட்ரெஸ் எடுக்க மட்டுமல்ல, நமக்கு ட்ரெஸ் எடுக்கிறா இருந்தாலும் அதையும் கூட்டிகிட்டு போய் ஃபுல்லாக காமிச்சு சுத்த விட்டுட்டு கடைசியில் அந்த பெண்களுக்கு ஒரு வெட்க உணர்வே இல்லாமல் போயிடுது. ஆண்களை பார்த்தால் பெண்கள் ஒதுங்க வேண்டும் என்ற உணர்வே இன்னைக்கு உள்ள பெண்களுக்கு கிடையாது. ஏன்னா வெளியில் ஆண்களை பார்த்து பழக்கப்படுத்தி விட்டால், கூட்டிட்டு போய் பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த பெண்ணு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அந்நிய ஆண்கள் வரும்பொழுதும் பெண்கள் ஒதுங்கிறது இல்லை. பொதுவாக ஒரு பெண்ணு வயசுக்கு வந்துட்டா, அது சின்ன 12 வயசு பிள்ளையாக இருந்தாலும் 10 வயசு பிள்ளையாக இருந்தாலும் அந்த வயதிற்கு வந்தவுடன் அந்த பெண் குழந்தைக்கு நாம் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? எத்தனை பேர் குழந்தைகள் வயசுக்கு வந்தவுடன் அந்த பிள்ளைக்கு அறிவுரை சொல்லியிருக்கீங்க? அந்த காலங்களில் சொல்லுவாங்களா? இன்னைக்கு யார் சொல்கிறா? அம்மா நீ வயசுக்கு வந்துட்ட, இது நாள் வரைக்கும் நீ சின்ன பிள்ளை, வெளியில் ஓடுன தெரிஞ்ச எல்லா முன்னாடி நின்ன சின்ன பிள்ளை, இப்போ நீ வயசுக்கு வந்துட்ட, நீ இப்படித்தாமா இருக்கணும், வெளியில் போகக்கூடாது, வெளியில் போனால் எங்கள் கூட தான் போகணும், புர்கா போட்டு தான் நீ வெளியில் வரணும், வீட்டுக்குள்ளே இது நாள் வரைக்கும் நீ இருந்த, இனிமே வீட்டுகளை அந்நிய ஆண்கள் யார் வந்தாலும் நீ இந்த இடத்துல நிற்கக்கூடாது, உள்ளே தனியாக ரூமுக்குள்ளே போயிடணும், அவங்க முன்னால் நீ நிற்கக்கூடாது, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அண்ணன் தம்பியாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் அவங்க முன்னாடியும் நீ ஷால் போட்டு தான் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பெண்கள் நைட்டியோட சுடிதாரோட வீட்டுக்குள்ளே சும்மா தான் இருக்காங்க, மேலே ஷால் கூட போடுறதில்ல. இப்போ மேலே நீ ஷால் போட்டு தான் இருக்கணும். பெரியப்பா மகனாக இருந்தாலும் சித்தப்பா மகனாக இருந்தாலும் பெரியம்மா சின்னம்மா மகனாக இருந்தாலும் அவங்க முன்னால் கூட நிற்கக்கூடாது, ஹிஜாப் இல்லாமல் யார் முன்னாடியும் நிற்கக்கூடாது, யார் பக்கத்துலேயும் சின்ன பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆண் பையனாக இருந்தாலும் அந்நியராக இருந்தால் அவங்க பக்கத்தில் உட்காரது விளையாடுறது, யாரும் எந்த ஆணும் கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சு பேசுகிறாங்க கொஞ்சுறாங்கன்னா அது கூடாது. இப்படிப்பட்ட ஒழுக்கமான விஷயங்களை பெண் குழந்தை வயசுக்கு வந்து விட்டால் நம்மளை எத்தனை பேர் இப்படிப்பட்ட அறிவுரையை சொல்லியிருக்கிறோம் இல்லையே? இன்னைக்கு பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்துட்டா ஃபோட்டோ எடுக்கிறதும் புடவை கட்டுறதும் சுடிதார் போட்டு அழகு பார்க்குறதும் இதுதான் நமக்கு பெருமை அடிக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்குது. அந்த பிள்ளைக்கு அறிவுரை கூறுறது இன்னைக்கு இல்லை. திருமணம் முடித்து கொடுக்குறோம், திருமணம் முடித்து கொடுக்கக்கூடிய பெண்ணுக்கு மகளுக்கு எத்தனை தாய்மார்கள் அறிவுரை கூறி வழங்குறீங்க? கணவனுக்கு கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறீங்களா? மாமியார் மாமனாரை கவனிச்சுக்கிறணும், அவங்க என்ன சொன்னாலும் கோபப்படக்கூடாது, குடும்பத்தில் நீ இப்படி தான் நடந்து கொள்ளணும், சில அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும், நீ இங்கே இப்படி இருந்த அங்கே போய் நீ அப்படி இருக்க முடியாது, இங்கே நீ எங்களுக்கு செல்ல பிள்ளை ஆனால் அங்கே நீ மருமக, ஒரு குடும்பத்துக்கு நீ தலைவி, இப்படிதாம்மா நடந்துக்கிறணும்னு அந்த பிள்ளையுடைய மனதில் ஆழமாக பதிகிற அளவுக்கு நல்ல அறிவுரைகளை இன்னைக்கு எத்தனை தாய்மார்கள் சொல்லி அனுப்புறீங்க? கிடையாது. இன்னைக்கு யாரும் இப்படி அறிவுரையை சொல்லி பிள்ளைக்கு அனுப்புறது இல்லை. அது மட்டுமல்ல, வழி கெடுக்கக்கூடிய அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தையும் கொடுத்து அனுப்புறாங்க. குழந்தை கல்யாணம் பண்ணி போகும்போது அதுக்கு புடவை கொடுக்குறோமோ பீரோல் கொடுக்குறோமோ கட்டில் கொடுக்குறோமோ அதெல்லாம் அப்புறம், முதல்ல அந்த பிள்ளைக்கு கையில் கொடுக்கறது ஒரு செல்ஃபோன். அது கல்யாண பரிசாகவே வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த செல்ஃபோனை கொடுத்து தான் வீட்டுக்கு அனுப்புவாங்க.
ஃபாத்திமா ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள். தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். NSC போஸ்டர் உசைனியா ஜுவல்லர்ஸ் தரமான தங்க நகைகள் புத்த புது டிசைன்கள் அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC போஸ்டர் சென்னை 79. என் பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால்வலி வந்துச்சு. கால்வலிக்கு மருந்து கொடுத்தேனா சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம். யுனானி மருத்துவம்னா நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் S.A. சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை. அங்கே என்ன சொல்லி அனுப்புவாங்க. அங்கே என்ன பிரச்சனைனாலும் ஓ மாமியா நாத்தனா யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா, ஒரு ஃபோன் அடிச்சிரு, உடனே நான் வந்து நிற்பேன். அங்கே நடக்கிறது எதுவாக இருந்தாலும் சொல்லிடு, எதையும் மறைச்சிடாத, யார் என்ன சொன்னாலும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு செல்ஃபோனை கொடுத்து அனுப்புவாங்க. அப்போ இதனால் என்ன ஆகுது? அந்த பெண் திருமணம் முடித்து போன வீட்டில் அம்மா அப்பா கிட்ட எவ்வளவோ திட்டு வாங்கியிருக்கோம், எவ்வளவோ அடி கூட வாங்கியிருக்கோம். ஆனால் மாமியார் ஒரு வார்த்தை சொல்லிட்டா உடனே கோவம். உடனே அம்மாவுக்கு ஃபோன் அடித்து என்ன இவ்வளோ பெரிய வார்த்தை கேட்டுட்டாங்க. உடனே அங்கேருந்து ஒரு பழைய எடுத்துகிட்டு வருவாங்க. என் பிள்ளைய பார்த்துட்டு எப்படி இவ்வளோ பெரிய கேள்வியை கேட்கலாம்? என் பிள்ளைய பார்த்துட்டு எப்படி இப்படி சொல்லலாம்? நான் என் பிள்ளைய எப்படி வளர்த்தேன்? அப்படி இப்படின்னு பெரிய பேச்சாக பேசுவாங்க. நம்ம பிள்ளைய யார் வழி கெடுக்கிறான்? ஒரு பெண் திருமணம் முடிச்சு கொடுத்த இடத்துல ஒழுங்கா வாழனா அதுக்கு பெரும்பாலான காரணம் யார் தெரியுமா? அம்மாமார்களாகத்தான் இருக்காங்க. வீட்டில் மாமியார் வீட்டில் இருக்கிற வரைக்கும், கணவரோட இருக்கிற வரைக்கும் நல்ல பிள்ளையா இருக்கும், நல்ல வேலை பார்க்கும், கணவனுக்கு மாமியார் குடும்பத்துக்கு கட்டுப்பட்ட பெண்ணா நல்லா இருக்கும். அம்மா வீட்டுக்கு போறேன்னு போக ஒரு வாரத்தில் ஒரு நாள் அங்கே போயிட்டு வந்தா அன்னைக்கு நடையே வேற மாதிரி இருக்கும். அதனால வரைக்கும் நல்ல பிள்ளையா தான் இருக்கும். அங்கே போயிட்டு வந்துட்டாலே நடையும் பார்வையும் வேற மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னா அந்த ஒரு நாளில் நிறைய ஏற்றி விட்டுருப்பாங்க. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, இது கேஷுவலாக ஒரு விஷயத்த சொல்லும். நீ என்ன இவ்வளோ சாதாரணமாக சொல்கிற, உன்னை பார்த்து இப்படி பேசியிருக்காங்க, உன்னை இப்படி நடத்தியிருக்காங்க, நாங்களாக இருந்தால் அப்படி செய்வோமா அப்படின்னு அந்த பிள்ளையை ஏற்றி விட்டு அனுப்புறது. அப்போ இங்கே வந்த உடனே தாய் வீட்டில் தான் இருந்ததுக்கும் இங்கே வந்த உடனே அந்த பிள்ளைக்கு அப்படியே அந்த மனநிலை மாற்றப்பட்டு இங்கே மாமியார் இடத்திலும் கணவனிடத்திலும் கோபத்தை காமிக்கிறது. அப்போ இதுக்கெல்லாம் காரணமாக நம்ம இருக்கோம். ஒரு பெண்ணு நம்ம குழந்தை நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் நமக்கு என்றைக்குமே அது குழந்தை தான். நம்ம வீட்டில் 10 மணி வரைக்கும் தூங்கும், நம்ம வீட்டில் சாப்பிட தட்டை கூட கழுவி வைக்காது, நம்ம வீட்டில் உட்காந்து டிவி பார்க்கும். இதெல்லாம் மாமியார் வீட்டில் போய் செய்ய முடியுமா? இதை தாய்மார்கள் சொல்லி அனுப்பணும். அம்மா நீ இங்கே 10-11 மணி வரைக்கும் தூங்குன, அங்கே போய் நீ அப்படி தூங்கக்கூடாது, நீ அங்கே காலையிலே நீ எந்திரிச்சு ஆகணும், நீ தொழுதுட்டு வேலைகளை பார்த்து ஆகணும், அங்கே நீ இங்கே ஒரு வேலையும் பார்க்க மாட்ட, அங்கே நீ தான் குடும்ப தலைவி, உன்னுடைய குடும்பத்துக்கே நீ தான் அங்கே பொறுப்பாக இருந்து அங்கே வேலை பார்த்து கொடுக்கணும். மாமியாருடைய ட்ரெஸ்ஸை துவைச்சா என்னம்மா தப்பா? உங்கள் அம்மா ட்ரெஸ்ஸாக இருந்தால் துவைக்க மாட்டியா என் ட்ரெஸ்ஸாக இருந்தா அப்படின்னு அந்த மகளுக்கு சொல்லி அனுப்பணும். உங்களுக்கான வேலைக்காரியா என் மக அப்படின்னு அம்மாமார்களே போய் கேட்கறது. அப்போ தனியாக வந்தால் என் மக உங்கள் வீட்டுக்கு வரும், இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லியே கல்யாணம் பண்ணி 3 மாசத்துல பிள்ளைய கூப்பிட்டு தான் வீட்டில் வச்சுக்கிறாங்க. நீ தனியாக வா, நான் அனுப்புகிறேன், இல்லைன்னா நீ வேணாம், என் பிள்ளைய வேலை எவ்வறீங்க, என் பிள்ளை அவ்வளோ வேலை பார்க்குது, அவ்வளோ கஷ்டப்படுது, நான் அப்படிலாம் என் பிள்ளைய வளர்க்கலை. அப்போ அப்படிலாம் வளர்க்கணும், நம்மளே வச்சுக்க வேண்டியதானே, எதுக்கு அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்? அப்போ இந்த மாதிரி குழந்தையில இருந்து திருமணம் கொடுத்து முடிக்கும் வரையும், திருமணம் முடிச்சு கொடுத்துமே கூட அந்த குழந்தைகளுக்கு ஏற்றி விட்டு அவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடியவர்களை பெற்றோர்களாக இருக்கிறோம்.
வெளியில் கூட்டிட்டு போய் அது வெட்க உணர்வு இல்லாமல் வளர்ந்து தன்னுடைய வீட்டில் எப்படி இருந்ததோ அப்படித்தான் புகுந்த வீட்டிலும் ஒரு குழந்தை மரம் முன்னாடி ஹிஜாப் இல்லாமல் நிற்கிறது, மாமனார் முன்னாடி இல்லை மற்ற அந்நிய ஆண்கள் அங்கே வந்தால் அவங்க முன்னாடியும் ஹிஜாப் இல்லாமல் இருப்பது, இப்படிப்பட்ட ஒரு நிலைமை புகுந்த வீட்டிலையும். காரணம் நம்ம அப்படி வளர்த்துட்டோம். அதே முறையை தான் அது வெளியில் போய் புகுந்த வீட்டிலையுமே அந்த குழந்தை அதே நிலைமையை தான் ஃபாலோ பண்ணுது. வெட்க உணர்வு. இன்றைக்கி பாருங்கள், நிறைய இன்றைக்கி நடக்கக்கூடிய திருமணங்களில் அந்த காலங்கள்லாம் மணப்பெண்ணை இப்படி நாடியை பிடிச்சி தூக்கி பார்ப்பாங்க, பொண்ணு எப்படி இருக்குன்னு முகத்தை. இன்னைக்குள்ள திருமண வீட்டில் யாராவது நாடியை பிடிச்சி பெண்ணுடைய முகத்தை பார்த்துருக்கீங்களா? அந்த அவசியமே கிடையாது. அவங்க எப்பவுமே மணப்பெண்கள் நிமிர்ந்து தான் உட்கார்ந்துருப்பாங்க இன்னைக்குள்ள மேக்சிமம் அதிகமான கல்யாணங்கள்ல. காரணம், இன்னைக்கு இருக்கிற மணப்பெண்கள் யாருமே வெட்கப்படுவது கிடையாது. தலையை குனிந்து நாணத்தோடு இருக்கக்கூடிய பெண்கள் குறைவு. மாப்பிள்ளை வெக்கப்படுவான், பொம்பளை பிள்ளை வெக்கமே படமாட்டேங்குது. நிமிர்ந்து தைரியமாக உட்காந்து கல்யாண வீடுகளில் ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்க பேச இப்படி இருக்கு. காரணம், நம்ம வெக்கம்னா என்ன அதை சொல்லி கொடுத்தே வளர்க்கலையே. நபிநாயகம் ஆண்களையே வெட்க உணர்வோடு இருக்க சொல்லியிருக்காங்களே. ஒரு நபித்தோழர், அன்சாரி நபித்தோழர் தன்னுடைய சகோதரருக்கு வெக்கப்படுறதை பற்றி சொல்கிறார். நீ என்ன எப்போ பார்த்தாலும் வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்க, வெக்கப்படாத அப்படின்னு சத்தம் போடுறார். அவரை கடந்து சென்ற நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் விடு, வெக்கம் என்பது ஈமானில் ஒரு பகுதி, வெக்கப்படக்கூடாதுன்னு சொல்லாத, வெக்கப்படணும், வெக்கப்படுவது ஈமானில் ஒரு பகுதி அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு? ஒரு ஆணுக்கே. அப்போ ஒரு பெண்ணை ஏமாத்திரம், பெண்கள்னா வெக்கப்படணும் இல்லையா? அந்த வெட்க உணர்வு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப குறைவு. இன்னைக்குள்ள பெண்கள் இடத்துல வெட்க உணர்வே இல்லை. திருமணத்திற்கு பின்பு தன்னுடைய கணவனுடைய வீட்டில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற முறையை நாம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அந்த வெட்க உணர்வை நம்ம கற்றுக் கொடுத்திருந்தா